لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் பிலிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஹஜ் உம்ரா செய்முறை விளக்கமானது நாம் இதிலே தெளிவடைந்து நமக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அருளை வழங்கும் போது நல்ல முறையிலே நபி வழி அடிப்படையிலே ஹஜ் உம்ரா நாம் செய்வதற்கு நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் துஆ செய்து எங்களது இந்த செயல்முறை விளக்கத்தினை துவங்குகிறோம். இந்த ஹஜ் உம்ரா நபி வழி அடிப்படையிலே எப்படி செய்ய வேண்டும் என்பதை சோழபுரத்தில் இயங்கி வரும் உம்மு சலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் மாணவிகள் உங்கள் மத்தியில் விளக்குவதற்காக தயார் நிலையிலே இங்கே இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அடிப்படையான சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு இந்த செயல்முறை விளக்கத்திற்கு நாம் போகலாம். நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களினால் நிறுவப்பட்டு இருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புவதும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று உறுதியாக நம்புவதும், தினம்தோறும் 5 வேளை தொழுவதும், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதும், வசதி படைத்தவர்கள் அந்த நிலையை அடையும் போது ஜக்காத் என்னும் கொடையை கொடுப்பதும், வசதி படைத்தவர்கள் ஹஜ் என்னும் புனித பயணத்தை மேற்கொள்வதும் என்று இந்த 5 தூண்களில் தான் இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டு இருக்கிறது. அதில் முதல் தொழுகை நோன்பு போன்ற காரியங்களில் கூட ஓரளவு பேணுதலாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஜக்காத்தில் கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். இறைவனுக்கு பயந்து மற்ற மாதங்களில் இல்லை என்றாலும் ரமலான் மாதத்திலே வாரி வழங்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹஜ்ஜை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் தான் என்று இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹஜ் என்னும் வணக்கத்தையும் சரி, மற்ற இன்ன பிற எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் செய்யும் போதுதான் அந்த வணக்கத்தை செய்வதற்கான முழு நன்மையும் நாம் அடைவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலுக்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் நாம் ஒரு அமலை செய்தோம் என்று சொன்னால் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது பாழாகிவிடும் என்று இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நம்ம விளங்குறோம். அப்ப நாம எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் செய்யும் போதுதான் முழுமையான நன்மையை அடைய முடியும். இந்த ஹஜ் என்னும் வணக்கத்தை வாழ்நாளில் ஒரு தடவையாவது செஞ்சிடணும். அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கூட ஒரு தடவை தான் போறதுக்கு மிகுதமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம நாட்டில் இருக்குதே சொல்றேன். வேணும்னா சவுதியில இன்னும் வேற சவுதியை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வேணா அடிக்கடி அங்க இருக்கிறவங்க போகலாம். ஆனா நம்ம இப்படி வாழ்நாளில் ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு அமலை கூட இவ்வளோ காசு பணம் செலவு பண்ணி இப்படி செய்யக்கூடிய ஒரு அமல் வீணாயிடக்கூடாதுல்ல. சவுண்ட் வருதுல்ல.
மாதிரி சவுண்டு வருது. அப்ப அந்த அமலுக்கான முழு நன்மையை நம்ம அடையணும் அப்படின்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே என்ன? நபி வழி அடிப்படையில் எப்படி நாம உம்ரா செய்யணும், எப்படி ஹஜ் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குவது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே. இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கான நன்மை என்ன? நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? எல்லாரும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஹஜ்ஜி செஞ்சு வந்தோன்னா பிறந்த பாலகனை போன்று அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே வருவாங்க. எப்படி ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தைக்கு பாவ ஏட்டில பாவம் எழுதப்பட்டிருக்குமா? இந்த குழந்தை பொய் சொல்லிச்சு, இந்த குழந்தை திருடுச்சு, இந்த குழந்தை அவதூறு பேசிச்சு, இப்படி ஏதாவது இருக்குமா? எதுவும் இருக்காது. அப்ப குழந்தையா பிறக்கும் போது எப்படி பாவ ஏட்டில ஒண்ணுமே இருக்காதோ அதே போல இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை பிறந்த குழந்தையை போன்று வருவார். இப்படி இருக்கு. ஆனாலும் இதுல 2 விதிவிலக்கு இருக்கு. 2 பாவத்தை செய்யறவங்க இந்த மாதிரி வர முடியாது. அதுல ஒண்ணு என்ன? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். அல்லாஹ்விற்கு ஒருவர் இணை கற்பித்து விட்டு அவர் ஹஜ்ஜுக்கே சென்றாலும் சரி அந்த நன்மைக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. ஹஜ்ஜின் இல்ல, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டு அவர் தொழுதாலும் அதற்கு கூலி இல்லை. இணை கற்பிப்பவரின் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இணை கற்பித்த நிலையிலே ஒருவர் ஹஜ்ஜி செய்தாலும் அதற்கு என்ன கிடைக்காது? கூலி கிடைக்காது. இன்னொன்னு என்ன? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ்விற்கும் நமக்கும் இருக்கிற பாவங்கள், நாம தொழுகையில எசட்டியாக இருந்திருக்கலாம், வேற ஏதேனும் தவறுகள் செஞ்சிருக்கலாம், அதுதான் மன்னிக்கப்படுமே ஒழிய இன்ன பிற மனிதருக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டு நான் ஹஜ்ஜிலே போய் அழுது புரண்டாலும் சரி அங்க என்ன கிடைக்காது? அதுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. யார் மன்னிக்கிற வரைக்கும், யாருக்கு நாம் அநீதி இழைத்தோமோ, யார் நம்மால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அங்க என்ன நடக்காது? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப இந்த 2 காரியத்தை தவிர அல்லாஹ் நாடினால் அனைத்து காரியங்களையும் மன்னித்து பிறந்த பாலகனை போன்று அல்லாஹ் என்ன செய்வான்? ஹஜ்ஜுடைய அந்த நன்மையை தருவான். இது அல்லாத இன்னொரு நன்மையும் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தபடி ஹஜ் செய்கிறாரோ அதற்கு சுவனத்தை தவிர வேற கூலி இல்லை. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, சுவனத்தை தவிர அதுக்கு கூலியே இல்லை, அதான் கூலி. அப்ப இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்ப ஹஜ் செய்வதற்கு எப்படி இப்படி ஒரு நன்மை இருக்கிறதோ அதே போல உம்ராவுக்கும் நன்மை சொல்லப்பட்டு இருக்கு. யார் ஒரு உம்ரா செய்துவிட்டு திரும்ப மறு உம்ரா செய்யறாங்கல்ல, அதற்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த வருஷம் நம்ம போய் உம்ரா செய்கிறோம், அல்லாஹ் நாடினால் இன்னொரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ திரும்பி அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தரான். அப்போ இடைப்பட்ட இந்த 4 வருடம் 5 வருடம் இடைப்பட்ட பாவங்கள் இருக்குதே, அந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு கூலி உம்ராவுக்கு இருக்கு. அதே போல இந்த உம்ரா செய்யும் போது ரமலான் மாதத்திலே அது அமைந்து விட்டால் ஹஜ்ஜி செய்த கூலி இருக்கு. சரி, ஓகே, ஹஜ்ஜி எனக்கு இப்போ கடமையா இருக்குது, உம்ராவை நான் ரமலான்ல செஞ்சிட்டேன்னா ஹஜ்ஜி செஞ்ச கூலி தான் கிடைச்சி போயிரும்ல, அப்படி செஞ்சிடலாமா? அப்படி செய்யக்கூடாது. ஹஜ்ஜி கடமையான நிலையில இருந்தால் உம்ராவுக்கு அப்படி செய்யும் போது கூடுதல் நன்மை கிடைக்குமே ஒழிய கடமையானவர்கள் ஹஜ்ஜை தான் செய்யணும். ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன விளங்குறோம்னா இதை பற்றிய போதிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் தெரியறது இல்லை. இதை பற்றி அந்த நாலேஜ் இல்லாம நம்ம போய் உம்ரால அங்கே போய் தவா பண்ண போதும், முடிஞ்சு போச்சு, முடிச்சிருச்சு, கடமை நிறைவேறிடுச்சு, நான் போய் அங்கே போய் அப்படி தவா பண்ணிட்டு உம்ராவை முடிச்சுட்டு வந்தாலே ஹஜ்ஜி செய்கிற கடமை இருந்தாலும் இதை போயிட்டு வந்தாலே நமக்கு முடிஞ்சிடும், அல்லாஹ் அந்த நன்மையை தந்துடுவான், கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு 5 வேளை தினமும் நமக்கு கடமையா, ஒருவர் 5 வேளை தொழுல இரவு முழுக்க நின்று வணங்கினாரு, அவன் என்ன சொல்லுவான்? முதல்ல கடமையை நிறைவேற்று, அப்புறம் நீ நைட்டு விழுலாம் சொல்லுவோம்ல. ரமலான் மாதத்தில் ஒருவர் நோன்பு வைக்கல, மாதத்தில் 13, 14, 15 மட்டும் வைக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ கடமையானதை முதல்ல வைப்பா, அப்புறம் நீ 13, 14, 15 வைக்கலாம், அது சுன்னத்தான நோன்பு, அதுக்கு கேள்வி இல்லை. எதுக்கு கேள்வி இருக்கு? 5 வேளை தொழுகைக்கு கேள்வி இருக்கு. ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கலன்னா அதுக்கு கேள்வி இருக்கு. நீ கடமையை முதல்ல நிறைவேற்று அப்படின்னு சொல்லுவோம்ல.
அதே தான் இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஹஜ் என்பது கடமை, உம்ரா என்பது அது சுன்னத்தான கூடுதல் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அமல். அப்ப அப்படி புரியாம ஹஜ் செய்ய கடமையா இருக்கிற சில பேர் என்ன பண்றது, போய் வெறுமனே உம்ரா செஞ்சுட்டா ஓகே போதும் அப்படின்னு நினைச்சு அதோட நிப்பாட்டுறது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், வயசுக்கு வந்த பெண் பிள்ளை இருந்தா போகக்கூடாது, கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து எல்லா கடமையும் நிறைவேற்றி தான் போகணும், அதனால பொம்பளை பிள்ளைய வச்சுட்டுலாம் இப்படி வந்து போகக்கூடாது, இப்படி நிறைய பேர்கிட்ட அந்த நம்பிக்கை வந்து இருக்கு. இப்படி எல்லாம் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இப்போ இன்னைக்கு போய் நான் போய் 50 பவுன் வாங்கிட்டு வரேன், இப்போ எனக்கு என்ன ஆகிடும், ஜக்காத்து கடமையாயிடும். நாளைக்கே நான் ஒரு மனம் வாங்குறேன், உடனே என்ன ஆகிடும், ஜக்காத்து கடமையாயிடும். இப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, ஏற்றுக்கிட்டவனே அவருக்கு என்ன கடமையாயிடும், இஷா தொழுகை கடமையாயிடும். எப்போ நாம் அந்த கடமையின் நிலை அடைகிறோமோ அப்போது அந்த கடமை நமக்கு வந்துடும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அப்போ தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு, 4 வயசு 5 வயசு ஆகுது, ஆனால் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருஷம் வருஷம் போகிற அளவுக்கு கூட உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது. சரி அந்த பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு 20 வருஷத்தை அவங்க தள்ளி போடலாமா? அந்த கடமையான நிலையிலே அவர்கள் இறந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா இல்லையா? கேட்பான்ல, பொருளாதாரத்தை கொடுத்தேன், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நீ ஏன் ஹஜ்ஜு செய்யல? எப்படி தொழுகைக்கு கேள்வி இருக்கிறதோ, எப்படி நோன்புக்கு கேள்வி இருக்கிறதோ, அதே போல ஹஜ்ஜும் கடமை, அதே போலதான் ஜக்காத்தும் கடமை. இந்த கடமைகளில் நாம் எதை செய்யலனாலும் இறைவனிடத்துல என்ன இருக்கு, அதுக்கான விசாரணை இருக்கு என்பதை நாம பயப்படணும். இன்னும் சில டைமா நீங்க இன்னும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, எப்போ போறீங்க, இல்லைங்க கடனா இருக்குங்க. கடனா? ஆமாங்க, ஒரு காலனி ஒன்று கட்டுனாங்க, அதுலேருந்து கடன் ஆயிடுச்சுங்க. காலனியா? அந்த மேலத்தெருல இருக்கே அந்த காலனியா? இல்லைங்க அது இல்லைங்க, அது கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இந்த கீழத்தெருல இருக்கே அந்த காலனியா? இல்லைங்க அது இல்லைங்க, 3வது ஒரு காலனி கட்டியிருக்கேன், உங்களுக்குலாம் தெரியாதுங்க, அந்த தெருவில் 3வது தெருவில் இருக்குது. அந்த காலனி கட்டும் போது கொஞ்சம் கன்னடம் ஆயிடுச்சு, வீடு 60-70 லட்சத்துக்கு போகும். மேலத்தெருவில் கட்டின காலனி அது ஒரு கோடிக்கு போகும், கீழத்தெருவில் கட்டின காலனி அது ஒரு கோடிக்கு போகும், இல்லை உதவு சற்று கூடுதல் குறைவு இருக்கும். 3வது ஒரு காலனி கட்டி கடன் ஆகிட்டாங்கிறாங்களே, அது ஒரு கோடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவ்வளோ தூரம் கோடீஸ்வரராக இருக்கிறவங்களுக்கு எப்படியும் ஒரு 50-60 பவுன் நகை இருக்கும். இவங்க சொல்கிறாங்க பல கோடிக்கு அதிபதி, இவங்க சொல்கிறாங்க கடன் ஆகிடுச்சா அதனால போலியாம். அப்போ மக்கள் எவ்வளவு இந்த விஷயத்தில் ஒரு அலட்சிய போக்கை பாருங்க. அப்போ ஹஜ்ஜி கடமையான நிலையில் ஒருவர் அதை நிறைவேற்றாமல் இறந்தார் என்று சொன்னால் அது குறித்து இறைவனிடத்திலே கேள்வி இருக்கு. ஏன்? இது இறைவன் நம்ம கிட்ட கட்டளை கடமை என்பதை நாம உணரணும். அப்போ நாம ஹஜ்ஜி எந்த நிலையிலே கடமையாக ஆகிட்டோமோ ஒருவருக்கு எப்போது அதற்கான பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கிறதோ அப்போது அவருக்கு கடமை. நம்ம மார்க்கம் சொல்றது அதுதான். ஏன்னா பொருளாதாரம் மட்டும் இருக்கு, எதாச்சும் நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருக்கிறோம், அவங்க செய்ய இயலாது. பொருளாதாரமும் இருக்கணும், உடல் ஆரோக்கியமும் இருக்கணும். இந்த இரண்டும் யாருக்கு இருக்கிறதோ அவர் கல்யாணம் பண்ண கட்டி கொடுத்துட்டு போகணும், இல்லை இதெல்லாம் இன்னும் பிற கடமைகள்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சொல்ல போனால் இந்த வணக்கத்தை நல்ல வாலிப வயதில் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நன்மை. இப்போ நம்ம மாணவிகள் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கே உணரும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா, நல்லா நடக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும் போதில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே நீங்களே உணர்வீங்க. அப்போ இது இதோட நம்ம என்ன செய்யலாம், இந்த செய்முறை விளக்கத்துக்கு போயிடுவோம். செய்முறை விளக்கம் முடிந்ததற்கு பின்னால் இன்னும் இதை பற்றிய கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு இங்கே சொல்லப்படும். இப்போ நம்மளுடைய முசலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் மாணவிகள் உங்களுக்கு தமத்து முறை ஹஜ் பற்றி சொல்லுவாங்க. ஹஜ்ஜில் 3 வகை இருக்கிறது. அதில் முதல் வகை தமத்து முறை. ஏன்னா இந்த நம்ம நாட்டிலேருந்து போகிற பெரும்பாலானோர் அந்த முறை ஹஜ்ஜை தான் தேர்வு செய்வாங்க. அப்போ அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. பாக்கி 2 முறை ஹஜ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் இறுதியாக அவங்களே உங்களுக்கு விளக்குவாங்க. இப்போ இதில் முதல்ல நம்ம ஹஜ்ஜி செய்ய போனாலும் உம்ரா செய்ய போனாலும் நமக்கு நீயத் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ அந்த நீயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க இப்போ செயல்முறையில் உங்களுக்கு விளக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ஹஜ்ஜு உம்ரா செய்கிறவங்கலாம் ஒரு எல்லையில் நியத்து வச்சுட்டு தான் அங்கேருந்து உம்ரா செய்ய பயணிக்கணும். அந்த எல்லைகள் 5 எல்லைகள் இருக்குது. அது அந்த எல்லைகள்லாம் என்னென்னா, மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்கள் துல்ஹுலைஃபா அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்குது. அது 450 கிலோமீட்டர்.
சாம்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து ஜூஹுஃபா அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்குது, அது 183 கிலோமீட்டர். நஜித் அந்த இடத்துலேருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து கர்னூல் மனாசில் அப்படிங்கிற ஒரு எல்லை வந்து இருக்குது, அது 75 கிலோமீட்டராக இருக்குது. இந்தியா மற்றும் யமன்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு யலம்லம் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்குது, அது வந்து 92 கிலோமீட்டர். ஈராக்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து தாத்துல் ஈர்க் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்குது, அது 94 கிலோமீட்டராக இருக்குது. இன்னும் ஐசா பள்ளிங்கிற ஒரு எல்லையும் இருக்குது, அது 15 கிலோமீட்டராக இருக்குது. இந்த எல்லைகளை வரும்போது இதில் நம்மளுக்கு என்ன எல்லைனா, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நம்மளுக்கு வந்து யலம்லம் அப்படிங்கிற எல்லை வந்து இருக்குது. இந்த யலம்லம் எல்லை வரும்போது நம்ம ஃப்ளைட்லேயே வந்து நம்மளுக்கு அந்த அறிவிப்பு பண்ணுவாங்க, யலம்லம் எல்லை வந்துருச்சு, நீங்கள் நியத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்போது லப்பைக்கு உம்ரத்துன்னு சொல்லி நம்ம நியத்து வச்சுட்டு அப்போத்துலேயே வந்து நம்ம வந்து தல்பியா கூற வந்து ஆரம்பிச்சிடணும். தல்பியா என்னென்னா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா வந்து நம்ம முழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம தல்பியா கூறிக்கிட்டே வரோம். இதுலேருந்து நம்ம ரூமுக்கு ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க, ரூமுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து நேரடியாக வந்து உம்ரா செய்யவே வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. உம்ரா செய்யாமல் நம்மளுக்கு உடல் சோர்வு இருக்கும், அசதி இருக்கும், அதனால் நம்ம ரூமுக்கே போய் நம்ம குளிச்சுட்டு வேறு உடையை கூட அணிஞ்சிட்டு கூட நம்ம போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து துல்ஹுலைஃபாலேருந்து மக்காவுக்கு வர வழியில் அவங்க வந்து ஒட்டகத்தில் தான் வந்து அப்போ பயணிக்கக்கூடியவங்களாம் வந்து இருந்திருக்காங்க. அப்போ துல்ஹுலைஃபாலேருந்து மக்கா வரும் பொழுது காற்று புழுதி அந்த மாதிரி நிறைய காற்று அசுத்தங்கள் இருந்ததுனால மக்காவிற்கு வந்து குளிச்சுட்டு வேறு இஹ்ராம் ஆடை அணிஞ்சிட்டு உம்ரா செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்மளும் அந்த உடையிலே தான் நம்ம எந்த உடையில் நியத்து வச்சோமோ அந்த உடையிலேயே நம்ம போகணுன்னு இல்லாமல் நம்ம ரூமுக்கு வந்து நம்ம குளிச்சுட்டு வேறு இஹ்ராம் ஆடை அணிஞ்சிட்டு கூட நம்ம வந்து உம்ரா செய்ய வந்து ஆரம்பிக்கலாம். இப்போது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட அணியக்கூடாதது என்னென்னா தொப்பி, தலைப்பாகை மற்றும் தலையுடன் ஒற்றிய மறைப்புகள். தலையுடன் ஒற்றிய மறைப்புகள் எப்படின்னா, இப்போ வந்து இப்படி வச்சு தான் வந்து ஒரு தொப்பியோ இதோ இப்படி வச்சு மறைப்பு இல்லாமல் இப்படி வச்சு, அதாவது கொடையோ இல்லை வெயில் காரணத்தினால கொடையோ வந்து இப்படி பிடிக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. தலை ஒட்டுன மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து வைக்கக்கூடாது. சட்டை, கால் சட்டை அதுவும் வந்து அனுமதி கிடையாது. வரசெனும் சாயம் தோய்க்கப்பட்ட மஞ்சள் ஆடை, குங்குமம் சாயமிடப்பட்ட ஆடை, இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்போ பெண்களுக்கு அணியக்கூடாதவை, பெண்களுக்கு தடை செய்யப்பட்டவை என்னென்னா, முகத்தை மறைக்கக்கூடாது, கைகளுக்கு உரை அணியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து செப்பல் வந்து அணிஞ்சிக்கலாம். அந்த செப்பல் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால காலுறை சாக்ஸ் வந்து அணிஞ்சிக்கலாம். சாக்ஸ் வந்து எப்படின்னா கரண்டை காலுக்கு கீழே தான் வந்து நம்ம அணியணும், அதுக்கு மேலே வந்து அணியக்கூடாது. இன்னும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக தடுக்கப்பட்டவை என்னென்னா, திருமணம் முடிக்கவோ பெண் பேசவோ வந்து கூடாது. அதாவது திருமணம் நம்மளும் முடிச்சுக்க கூடாது, பிறருக்கும் முடிச்சு வைக்கக்கூடாது. இன்னும் அந்த திருமணம் பற்றி பேசவே வந்து கூடாது. கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, வீண் விவாதங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, முடிகளை நீக்கக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. நறுமணம் வந்து நம்ம இஹ்ராம் கற்ற நிலையில வந்து பூசிக்கொள்ளலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பூசிக்கொள்ளக்கூடாது. இஹ்ராம் ஆடை வந்து ஆண்கள் எப்படி அணியணும்னா, வலது பக்கம் தோல் புஜம் வந்து திறக்கப்பட்ட நிலையிலையும் இடது பக்கம் தோல் புஜம் வந்து மறைக்கப்பட்ட நிலையிலையும் வந்து இப்படிதான் வந்து இஹ்ராம் வந்து கட்டணும். அடுத்ததா நம்ம வந்து இப்போ காபாக்கு உள்ள வந்து உம்ரா செய்ய வந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தவாப் செய்ய உள்ளே வரும்போது நிறைய வாயில்கள் வந்து இருக்குது. நம்ம எந்த வாயில் வழியாக நம்ம உள்ளே வரோம் அப்படி அந்த வாயில் வந்து வந்தோடனே வந்து நம்ம தவாப் செய்ய வந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த அஸ்வதுல் கல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடி, அது அஸ்வதுல் கல்லுக்கு நேராக வந்து பச்சை கலர் லைட்டு வந்து இருக்கும். அந்த லைட்டை வந்து நம்ம நோக்கியவாறு வந்துட்டு இந்த அஸ்வதுல் கல்லுக்கிட்ட வந்து தொட்டு முத்தமிட முடிஞ்சால் தொட்டு முத்தமிட்டுக்கலாம். தொட்டு முத்தமிட முடியலன்னா அங்கே எங்கே நம்ம நிற்கிறோமோ அங்கேருந்து சைகை செஞ்சால் மட்டும் போதும். முத்தமிடுற மாதிரி சைகை செஞ்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கூறிட்டு இங்கேருந்து தவாப் செய்யணும். எப்படின்னா,
இப்படி தவாப் செஞ்சு வரும் பொழுது இங்கே ருக்னுல் யமானி அப்படிங்கிற மூளை வந்து இருக்குது. இந்த ருக்னுல் யமானி மூளைக்கு வந்தோம் இங்கே வந்து முத்தமிடணும். முத்தமிட முடியலைன்னா சைகை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ருக்னுல் யமானிலேருந்து இந்த அஸ்வதல் கல் இந்த இடைப்பட்ட இடத்துல வந்து இந்த துவாவை வந்து நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தவ் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னார். இந்த துவாவை வந்து இந்த இடைப்பட்ட இடத்துல வந்து நம்ம ஓதிக்கொள்ளணும். அப்போ அஸ்வதல் கல் வந்தோடனே ஒரு சுற்று வந்து நிறைவடைஞ்சிருச்சு. இந்த ஒரு சுற்று நிறைவடைஞ்சோடனே இதே மாதிரி 7 சுற்றுகள் வந்து நம்ம வந்து நிறைவடையணும். முதல் 3 சுற்றில் வந்து வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போக சொல்லியிருக்காங்க. மற்ற சுற்றுகளை வந்து பொறுமையாக நம்ம வந்து சுற்றி கொள்ளலாம். சகோதரி சாபிரா அவர்கள் வந்து விளக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த காபாவை தவாப் செஞ்சு முடித்த பிறகு இந்த ஹஜருல் அஸ்வத் கல் கிட்ட வந்து நிற்கணும். நின்ற பிறகு ஆண்கள் வந்து வலது தோல் பூஜத்தை வந்து திறந்திருந்த நிலையில் நம்ம தவாப் செஞ்சோம். இப்போ வந்து இதை மூடிட்டு நம்ம தொழுவ போகணும். தொழுவ போகும்போது இப்போ மக்காமுல் இப்ராஹிமை நோக்கி வரணும். மக்காமுல் இப்ராஹிம் நோக்கி வந்தோடனே ஒரு துவா ஓதணும். என்ன துவானா, வத்தஹிது மிம் மக்காமு இப்ராஹிம முசல்லா. இந்த துவாவை ஓதி முடிச்சுட்டு சில மக்கள், தெரியாத மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு முச்சம் போடுறது மூலயமா நம்மளுக்கு நன்மை ஏற்படுதுல, அதே மாதிரி இந்த மக்காமுல் இப்ராஹிம் இதையும் தொட்டு முத்தமிடுறாங்க. இது தொட்டு முத்தமிடுற மூலயமா நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இப்போ இங்கே வந்து நின்றோனே 2 ரக்காய் தொழுவணும். இங்கே நிற்க முடிஞ்சா நின்று தொழுதுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கும் இந்த காபத்துல்லாக்கும் இடையில இந்த மக்காமுல் இப்ராஹிம் இருக்கா மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த சைடு எங்கே நின்று வேணாலும் தொழுதுக்கலாம். 2 ரக்காய் தொழுவணும். முதல் ரக்காயத்தில் குல்யா யுஹுல் காஃபிரனும், 2வது ரக்காயத்தில் குல்ஹுல்லாஹு அஹதும் ஓதணும். இப்படி தொழுது முடிச்சோனே நம்ம அடுத்து ஜம்சம் தண்ணி அருந்துறதுக்காக போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜம்சம் தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு கையில் ஊற்றி தலையில் தெளிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கையில் ஊற்றி தலையில் தெளிச்சிக்கலாம். தெளித்து முடிச்சுட்டு திரும்பி நம்ம காபா கிட்ட வரணும். காபா கிட்ட வந்து இந்த ஹஜருல் அஸ்வத் கல், இந்த கல்லுக்கிட்ட வந்து தொட்டு முத்தமிட முடிஞ்சா முத்தமிடலாம், அப்படி இல்லைன்னா சைகை செய்யலாம். சைகை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சஃபா மலையை நோக்கி வரணும். முதல்ல நம்ம சஃபாலேருந்து தான் நம்மளுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா ரசூல்லா வந்து சஃபாலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சஃபாலேருந்து தான் ஆரம்பிக்கணும். சஃபா மலை கிட்ட வந்தோடனே இந்த துவா ஓதணும். இன்ன சஃபாவல் மர்வத்த மின் ஷாரில்லா. இந்த துவா ஓதி முடிச்சுட்டு கிப்லா திசையை முன்னோக்கி நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு 3 முறை தக்பீர் சொல்லணும். தக்பீர் சொல்லி முடிச்சுட்டு இந்த துவாவை ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜர வஹ்தஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த துவாவை 3 முறை ஓதணும். ஓதி முடிச்சுட்டு நம்மளுடைய ஓட்டத்தை வந்து ஆரம்பிக்கணும். இப்போ மருவாவை நோக்கி போகும்போது இந்த இடையில வந்து ஒரு கிரீன் கலர் லைட்டு போடுவாங்க. அந்த கிரீன் கலர் லைட்டு போடும்போது ஆண்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ஓட்டத்தை வந்து நம்ம எப்போதும் நார்மலாக ஓடுறதை விட அதிகமாக ஓடணும், கொஞ்சம் கூடுதலாக வேகமாக ஓடணும். பெண்கள் வந்து எப்போதும் போல நார்மலாக ஓடினா போதும். இங்கே மருவா கிட்ட வந்தோடனே நம்ம சஃபால என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் மருவாலையும் பண்ணணும். கிப்லாவை முன்னோக்கி நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு 3 தடவை தக்பீர் சொல்லி திரும்பி இந்த துவாவை 3 முறை ஓதணும். ஓதி முடிச்சோடனே நமக்கு என்னென்ன துவா கேட்கணுமோ நம்ம நினச்சிருப்போம்ல இந்த துவாலாம் கேட்கணும் அப்படின்ட்டு, அந்த துவாலாம் நம்மளுக்கு கேட்டுக்கலாம். கேட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி 7 ரவுண்டு போகணும். முதல்ல சஃபாலேருந்து மருவாக்கு வர்றது 1 ரவுண்டு, திரும்பி மருவாலேருந்து சஃபாக்கு வர்றது 2வது ரவுண்டு. இதே மாதிரி 7 முறை செய்யணும். சஃபாவில் ஆரம்பித்து கரெக்டாக மருவாவில் வந்து முடிக்கணும். இது முடிச்சுட்டு ஆண்கள் வந்து என்ன பண்ணணும்னா
தலையை வந்து மொட்டை அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரிம் பண்ணிக்கிட்டா போதும். பெண்கள் வந்து அடிமுடிய கொஞ்சோன்னு கட் பண்ணிக்கிட்டா அதுவே போதுமானது. இது முடிச்சோன்னே இந்த உம்ராவுடைய கிரிகைகள் அனைத்தும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹஜ்ஜுடைய கிரிகைகளை சகோதரி முபினா சொல்ல வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்ராவுடைய கிரிகைகள் பற்றி சகோதரி சொல்லிட்டாங்க. இப்போ ஹஜ்ஜுடைய கிரிகைகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம செய்யக்கூடியது தமத்து முறை ஹஜ்ஜு, அதாவது சுகம் அனுபவிக்கும் ஹஜ்ஜு. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம உம்ரா செய்த பிறகு இஹ்ராம்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம மீண்டும் ஹஜ்ஜு செய்யும் போது இஹ்ராம் ஆடை திரும்ப அணிஞ்சிக்கலாம். இடைப்பட்ட காலத்தில் நம்ம இஹ்ராம்லேருந்து விலகி இருக்கலாம், மற்றபடி தடுக்கப்பட எல்லா விஷயமும் அனுமதிக்கப்படும். அதனால தான் இந்த முறைக்கு சுகம் அனுபவிக்கும் ஹஜ்ஜு முறை தமத்து முறை என்று சொல்லப்படுது. இப்போ இப்படி ஹஜ்ஜு செய்யும் போது நம்ம வீட்டில் துல்ஹஜ் பிறை 8வது நாள் வரைக்கும் நம்ம அந்த ரூம்லேயே வெயிட் பண்ணணும். துல்ஹஜ் பிறை 8 ஆனதுக்கு அப்புறமா நம்ம இருக்கக்கூடிய ரூம்லேயே நம்ம இஹ்ராம் ஆடை அணிந்துக்கலாம். இஹ்ராம் ஆடை அணியும் போது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மீண்டும் தடுக்கப்பட்டோம். இஹ்ராம் ஆடை அணியும் போது நம்ம தையல் இல்லாத ஆடை அணிஞ்சு நறுமணம் பூசிக்கலாம். இப்படி நம்ம இஹ்ராம் ஆடை அணியும் போது நம்ம லப்பைக்க ஹஜ்ஜன் என்று நியத் வைக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூல்லா காட்டி தந்தது 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் நியத்து சொல்லியிருக்காங்க, அதாவது வாய் வழி நியத். ஒன்று, உம்ராவின் போது லப்பைக்க உம்ரத்தன் என்று நியத் வைக்கணும். அதே போல ஹஜ்ஜின் போது லப்பைக்க ஹஜ்ஜன் என்று நியத் வைக்கணும். மற்ற எந்த வணக்கங்களுக்குமே ரசூல்லா வாய் வழி நியத்தை வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கல. இன்னும் பலர் வந்து தொழுகைக்கு நோன்புக்குன்னு சொல்லிட்டு வாய் வழி நியத்துகள் பலவற்றை சொல்றாங்க. இது எதுவுமே நம்முடைய மார்க்கத்தில் ரசூலா காட்டி தந்தது கிடையாது. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மட்டும்தான் வாய் வழி நியத் என்று ஒன்று இருக்கு. நம்மளுடைய இருக்கக்கூடிய இடத்துலயே நம்ம இஹ்ராம் ஆடை அணிந்துடும். அணிந்துட்டு நம்ம மினாவை நோக்கி வரணும். காபாலேருந்து மினாக்கு இடைப்பட்ட தொலைவு 7 கிலோமீட்டர். நம்ம எல்லாரும் ரூம்லேருந்து நேராக மினாவை நோக்கி வரணும். இது துல்ஹஜ் பிறை 8வது நாள் காலையில் ஃபஜர் தொழுத பிறகு, ஃபஜர் ரூம்ல தொழுதுட்டு இஹ்ராம் ஆடை அணிந்த பிறகு மினாவை நோக்கி நம்ம வரோம். மினா அப்படிங்கிறது இப்படியாக கூடாரம் போல தான் அந்த நிஜத்துலையும் இருக்கும். இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க. நம்ம போகிற டிராவல்ஸ் மூலமாக நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இடத்துல தங்கிக்கலாம். நம்ம ஃபஜர் ரூம்ல தொழுதுட்டோம். இங்கே வந்து லுகர், அஷர், மகரிப், இஷா இந்த 4 வக்துகளையும் கஸ்ரு செய்து தொழுகணும். ஜம்மு கஸ்ருனா என்னன்னு சொல்லி நம்மளுடைய தொழுகை சட்டங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஜம்மு அப்படிங்கிறது இணைத்து தொழுவது, லுகரையும் அசரையும் இணைத்து தொழுவது, மகரிபையும் இஷாவையும் இணைத்து தொழுவது ஜம்மு தொழுகை. கஸ்ரு அப்படிங்கிறது சுருக்கி தொழுவது. லுகருடைய 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாகவும், அசருடைய 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாகவும், மஹரிபுக்கு வந்து கஸ்ரு கிடையாது, 3 ரக்காயத்தை 3 ரக்காயத்தாக தொழணும். இஷாவுடைய 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக சுருக்கி தொழுறது. இப்படி ஜம்மு கஸ்ருன்னு சொல்லி நமக்கு தொழுகை சட்டங்களை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மினால போய் நம்ம கஸ்ரு மட்டும் தான் செய்யணும். அதாவது லுகர வந்து 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாகவும், அசருடைய 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாகவும், மஹரிபுடைய 3 ரக்காயத்தை 3 ரக்காயத்தாக தான் தொழணும். இஷாவுடைய 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக தொழுது இந்த இடத்துல தொழுதுடணும். தொழுதுட்டு இரவு இங்கே தான் தங்கணும். மினால இரவு தங்கிட்டு மறுநாள் காலை துல்ஹஜ் பிறை 9வது நாள் காலையில ஃபஜர் தொழுகணும். ஃபஜர் 2 ரக்காய் தொழுதுட்டு இந்த இடத்துல தொழுகக்கூடிய எல்லா தொழுகையும் கஸ்ரு மட்டும் தான் செய்யணும், ஜம்மு செய்யக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மினால தொழுதுட்டு மறுநாள் காலையில துல்ஹஜ் பிறை 9வது நாள் நம்ம அரஃபாவை நோக்கி பயணம் செய்யணும். அரஃபாவுக்கும் மினாவுக்கும் இடைப்பட்ட தொலைவு 20 கிலோமீட்டர். இப்போ அரஃபால தங்குறது தான், அதாவது ஹஜ்ஜு என்பது அரஃபாவில் தங்குவதுதான் என்பதாக ரசூலா சொல்லியிருக்காங்க. ஹஜ்ஜோட மிக முக்கியமான கிரிகை என்னன்னு பார்த்தோம்னா அரஃபாவில் தங்குறது தான். இப்போ நம்ம மினாலேருந்து பயணம் செய்து அரஃபாவை நோக்கி போகணும். வழியில நமீரா அப்படிங்கிற பள்ளி இருக்கும். இந்த பள்ளியில உச்சி சாயிற வரைக்கும் தங்கி இருக்கலாம். இந்த பள்ளியில நம்ம லுகரசர் தொழுகிறதாலும் தொழுதுக்கலாம், இல்லைன்னா இங்க இடத்துல பயான் நடக்கும், அதை கேட்கறதுனாலும் கேட்டுக்கலாம். இல்ல இடம் இல்ல, என்னால கூட்ட நெரிசலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அரஃபாவை நோக்கி போகிறதாலும் போயிடலாம். இது வந்து அரஃபாவுடைய எல்லை கிட்ட இருக்கு, ஆனா அரஃபாவுடைய எல்லை கிடையாது. இங்க ஆனா நம்ம தங்கிடக்கூடாது, நம்ம அரஃபாவுக்கு தான் போகணும். அடுத்ததா பத்னுல் வாதி உருனா அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த இடத்துலயும் பயான் நடக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம பயான் கேட்கறதாலும் கேட்கலாம், அந்த இடத்துல தங்கியும் இருக்கலாம் கொஞ்ச நேரம். உச்சி சாய்ந்த பிறகு நம்ம எல்லாரும் அரஃபாவை நோக்கி பயணம் செய்து போகணும். அரஃபாவுக்கு போனதுக்கு அப்புறமா மஹ்ரிப் வரைக்குமே, சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம அரஃபாவில் தான் தங்கி இருக்கணும். எவ்வளவுதான் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலுமே, ரொம்ப உடம்பு சரியில்லைனாலும் ஸ்ட்ரக்சர்ல வச்சாச்சும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்கி இருக்கணும். ஏன்னா ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கிரிகை அரஃபாவில் தங்குறது தான். அதனால அரஃபாவில் கண்டிப்பா எல்லாரும் தங்கிடணும். இப்போ நம்ம இங்கேருந்து மினாலேருந்து பயணம் செய்து நம்ம அரஃபாவுக்கு போயிட்டோம்.
நம்ம லுஹர் அசர் இன்னும் தொழுகல, நமீராங்கிற பள்ளியில தொழுதுக்கலாம், இல்ல அரஃபாவுக்கு போய் அரஃபா சுத்தி எங்கனாலும் தங்கிக்கலாம். அந்த அரஃபாவுடைய எல்லைக்குள்ள எங்க வேணாலும் தங்கிக்கலாம். லுஹரையும் அசரையும் ஜம்ம கசர் செய்துக்கலாம். அதாவது ஒரு பாங்கு 2 இக்காமத்துல பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி லுகரையும் பிறகு இக்காமத் மட்டும் சொல்லி அசரையும் நம்ம இந்த இடத்துல தொழுதுக்கலாம். இந்த அரஃபாவுடைய இடத்துல பக்கத்துல ஒரு மலை இருக்கு, ஜபலுர் ரஹ்மத் மலை. அந்த மலையோட அடிவாரத்துல நின்று கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகமா துவா செய்யணும், அதிகமா தல்பியாக்குரியவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டுல இஹ்ராம் அணியும் போதே நம்ம தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடணும். அந்த சொல்ல ஆரம்பிக்கிற தல்பியாவை துல்ஹஜ் பிறை 10வது நாள் அக்கபால கல்லெறிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். தல்பியா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக் அப்படிங்கிற தல்பியாவை நம்ம வீட்டுல இஹ்ராம் ஆடை அணியும் போது சொல்ல ஆரம்பிக்கிறது. அக்கபால கல்லெறிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். வரும்போது வரவையிலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். மினாவுக்கும் அரஃபாவுக்கும் இடையில சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் கூட தக்பீர் கூட சொல்லிக்கலாம், இல்ல தல்பியா சொல்லிக்கலாம். இப்படி நம்ம அரஃபாவுடைய ஜபலுர் ரஹ்மத் மலை அடிவாரத்துல நின்று கிப்லாவை முன்னோக்கி துவா செய்யணும். நம் நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டு நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைத்தபடி அதிகமா நம்ம பிரார்த்தனை செய்யணும். இப்படி பிரார்த்தனை செய்தவர்களாக இந்த ஜபலுர் ரஹ்மத் மலை அடிவாரத்துல அரஃபாவுடைய இடத்துல நம்ம சூரியன் மறையும் வரைக்கும் காத்திருக்கணும். சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த இடத்துல தங்கிதான் இருக்கணும். சூரியன் மறைந்த பிறகு மகரிப் இங்க தொழக்கூடாது, நம்ம முஸ்தலிஃபாக்கு போகணும். அரஃபாலேருந்து போகும்போது மக்கள் மன அமைதியோடய நிம்மதியோடய போவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அரஃபாவுடைய மிக முக்கியமான கிரிகை, ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கிரிகை அரஃபாவில் தங்குறது. அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மன நிம்மதியோட மக்கள்லாம் ரொம்ப அமைதியாகவும் மன நிம்மதியோட முஸ்தலிஃபாவை நோக்கி போவாங்க. இப்ப அரஃபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடைப்பட்ட தொலைவு 9 கிலோமீட்டர். இப்போ இது இப்படி பயணம் செய்யும் போது இடையில டாக்ஸில போலாம், அதுக்கு பிறகு நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த 2 சைட்ல சாலையோட 2 சைட்ல நம்ம பார்க்ல எல்லாம் இருக்குல்ல சேர் மாதிரி 2 பக்கமும், அந்த மாதிரி இந்த இடத்துல சேர் இருக்கும். நம்ம அதிலே தங்கி தூங்கிடக்கூடாது டயர்ட்னால. ஏன்னா பிற 9வது நாளும் 10வது நாளும் அதிகமா அலையிற மாதிரி இருக்கும். நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், இவ்வளவுதானே நடந்து போயிடலான்னு. ஆனா அங்க இருக்க கூட்டத்துல ஹாஜிகளுடைய அவ்வளவு கூட்டத்தில் நமக்கு போறதுங்கிறது மிக கடினமான ஒரு விஷயம். அதுல நம்ம டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்தலிஃபாவோட எல்லையை அடையாம முன்கூட்டியே உறங்கிடக்கூடாது, படுத்துடக்கூடாது. முஸ்தலிஃபாவோட எல்லைக்குள்ள போய் தான் நம்ம அது வரைக்கும் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாமே ஒழிய வழியில எங்கேயும் நம்ம தங்கிடக்கூடாது. முஸ்தலிஃபாக்கு எல்லாரும் போயிட்டு முஸ்தலிஃபால மகரிப் நம்ம தொழுகல, அரஃபால மகரிப் தொழுகாம முஸ்தலிஃபாக்கு போனோமா, முஸ்தலிஃபால போய் மகரிபையும் இஷாவையும் ஜம்மு கஸ்ர் செய்து தொழுகலாம். மகரிப் 3 ரக்காயத்தை ஜம்மு கஸ்ர் செய்ய முடியுமா? முடியாது. அதனால 3 ரக்காயத்தை தான் தொழுகிறோம். இஷாவுடைய 4 ரக்காயத்தை, அதனால ஒரு பாங்கு 2 இக்காமத் சொல்லி மகரிபையும் இஷாவையும் நம்ம ஜம்மு கஸ்ர் செய்து முஸ்தலிஃபால தொழுதுக்கலாம். இந்த இடத்துல பெண்களுக்கும் பலகீனமான முதியவர்களுக்கும் ஒரு சலுகை இருக்கு. அதாவது இந்த இடத்துல எல்லாரும் தங்கணும், இரவு வெட்ட வெளியான இடத்துல தங்கணும். ஆனா பெண்களுக்கும் முதியவர்கள் என்ன சலுகைனா, பெண்களும் முதியவர்களும் இங்க தங்க வேணாம், அவங்க இரவுல மினால போய் தங்கிக்கலாம். ஒரு 12 மணி 11 மணி போல இந்த இடத்துல தங்காம மினால போய் தங்கிக்கலாம், அது ஒரு அவங்களுக்கு சலுகை. ஆனா மத்த பலமுள்ள ஆண்கள் அனைவருமே முஸ்தலிஃபால தங்கணும். எவ்வளவுதான் பெரிய பணக்காரங்களா இருந்தாலுமே இந்த இடத்துல வெட்ட வெளியில தங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்படியாக இந்த இரவு நம்ம இங்க தங்கிட்டு மறுநாள் காலை ஃபஜர் தொழுதுட்டு, அதாவது துல்ஹஜ் பிறை 10. இப்போ நம்ம அரஃபால தங்குறோம்ல, இது துல்ஹஜ் 9வது நாள் இருக்கும். நம்ம ஊர்ல துல்ஹஜ் 9வது நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நோன்பு வச்சிருப்போம். ஆனா அரஃபால இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நோன்பு கிடையாது. அடுத்ததான் முஸ்தலிஃபால கால ஃபஜர், துல்ஹஜ் 10வது நாள் கால ஃபஜர்ல இருப்போம். அது நமக்கு பெருநாள். ஆனா அவங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய வேலைகளே இருக்குமே. இப்போ முஸ்தலிஃபால கால ஃபஜர் தொழுதுட்டு நம்ம இந்த இடத்துல குஸ்தஹ் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட அடிவாரத்துல மஷ்ருல் ஆராம் அப்படிங்கிற பிளேஸ்ல நின்று, அந்த இடத்துல நின்று நம்ம கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமான அல்லாஹ்வை புகழ்ந்து இன்னும் அல்லாஹ் கிட்ட நம்முடைய கோரிக்கைகள்லாம் முன்வைத்து நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமா பிரார்த்திக்கணும், திக்ர்கள் செய்யணும், துவா ஓதணும். தல்பியா சொல்லுங்கிறத மறந்துடாதீங்க. இங்க எல்லாத்துலயும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்கணும். முஸ்தலிஃபாலே துவா செஞ்சாச்சு. இந்த துவாக்கள் அனைத்துமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். சூரியன் உதித்த பிறகு இந்த ஆண்கள் தங்கி இருக்காங்களே இவங்கெல்லாம் நேரா மினாவை நோக்கி பயணம் செய்யணும். இப்படியாக பயணம் செய்யற வழியில பத்னுல் முஹஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் வேகமா போகணும். ஏன்னா ரசூலா நமக்கு வேகமா போய் காமிச்சிருக்காங்க, அதனால நம்மளும் வேகமா பயணம் செய்யணும். இப்படியாக நம்ம மினாவை நோக்கி போகும்போது அந்த சாலையில ஜம்ரத்துல் அக்கபாவை நோக்கி உள்ள சாலைக்கு போகணும்.
நம்ம மினா கூடாரத்துக்கு போகக்கூடாது, ஆண்கள் நேரம் அக்கபால போய் கல்லெறியணும். அப்படி கல்லு எறிகிறதுக்காக இந்த முஸ்தலிஃபாங்கிற இடத்துலயோ இல்ல போற வழியிலயோ இல்ல மினாவிலயோ அவங்க சின்ன சின்ன கற்கள், சுண்டி விளையாடக்கூடிய கற்களை எடுத்துக்கிட்டு அக்கபால போய் கல்லெறியணும். இங்க தங்கினாங்களே, முதல் நாள் போய் யார் யார் தங்கினாங்க? பெண்களும் முதியோர்களும் தங்கினாங்களே. பெண்கள் என்ன பண்ணலாம்னா நைட்டு தங்குறப்பயே அக்கபால கல்லெறிஞ்சுக்கலாம். ஆனா பலகீனமான ஆண்கள், முதியவர்கள் மறுநாள் காலையில தான் அவங்களும் கல்லெறியணும். இங்க உள்ள ஆண்களும் மறுநாள் தான் போய் கல்லெறிவாங்க, துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு காலையில. அதே போல இங்க தங்கியிருந்த ஆண்கள், முதியவரான ஆண்களும் பிறை 10ல தான் போய் கல்லெறியணும். பெண்கள் முதல் நாள் இரவே கல் எறிந்துக்கலாம். இதோட இதுக்கு பிறகு உள்ள கல்லெறியதுக்கு பிறகு உள்ள துல்ஹஜ் பிறை 10ல உள்ள மற்ற கிரைகள் எல்லாம் சகோதரி ஆசிமா அவர்கள் விளக்குவாங்க. பிறை 9ல் செய்யக்கூடிய அந்த வேலைகளை விட பிறை 10ல் நம்ம அதிகமான வேலையை நம்ம செய்யணும். பிறை 10ல் கிட்டத்தட்ட 4 விஷயங்களை செய்யணும். முதலாவது என்ன அப்படின்னா கல்லை எறியணும். இரண்டாவதாக தலைமுடியை மலிக்கணும். மூன்றாவதா குர்பானி கொடுக்கணும். நான்காவதா தவாஃபுல் இஃபாலா செய்யணும். இப்போ முதல்ல கல்லெறியறத பார்ப்போம். ஜம்ரத்துல் அகபா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு 7 கற்களை எறியணும். எப்படியாவது உடைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சுண்டி விளையாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களை 7 முறை இந்த ஜம்ரத்துல் அகபா அப்படிங்கிற இடத்துல நம்ம அடிக்கணும். அது அடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்லை அடிச்சிட்டாலே நமக்கு முதல் விடுதலை கிடைச்சிரும். என்ன விடுதலை அப்படின்னா, இஹ்ராம் ஆடையிலேருந்து ஆண்கள் விடுபட்டு தையல் ஆடைக்கு வந்துருவாங்க. இரண்டாவதா நறுமணம் பூசிக்கலாம். ஒன்று மட்டும்தான் தடை. என்ன தடை அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இல்லற வாழ்வு மட்டும்தான் அங்கு தடுக்கப்படும். பாக்கி எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா முடிகளை வெட்டணும். முடியை ட்ரிம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம முடியை மொட்டை அடிச்சுக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா குர்பானி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் குர்பானி கொடுக்கும் போது ரொம்ப சிரமமான முறையில் குர்பானி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டோக்கன் மூலியமாகவே நம்ம இலகுவான முறையில் குர்பானியை கொடுத்துடலாம். நாலாவதாக தவாஃபுல் இஃபாலா செய்யணும். தவாஃபுல் இஃபாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். நம்ம முத்தம் போட்டு அந்த ஹஜருல் அஸ்வத்தை முத்தம் போடணும். அப்படி நம்மளால் முத்தம் போட முடியல அப்படின்னா நம்ம கைகளால் சைகை செய்யணும். இப்போ இதை செஞ்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து நம்ம அப்படியே இந்த ஹிஜ்ரிலேருந்து அப்படியே சுற்றணும். இப்போ இங்கே சுற்றும் போது ஆண்கள் இந்த தோல் புஜம் அவங்களுக்கு திறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மூடி இருக்கக்கூடிய நிலையிலேயே அவங்க தவாஃபை செய்யலாம். இப்படி தவாஃப் செய்து கொண்டு இருக்கும் போது ருக்குனுல் யகமானிக்கும் ஹஜருல் அஸ்வத்துக்கும் இடையில ஒரு துவா இருக்கு. அது என்ன துவா அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னார். இந்த துவாவை இதுக்கு இடைப்பட்ட அந்த இடையில நம்ம சொல்லணும். இது சொல்லி முடிச்சுட்டு இதே மாதிரி 7 சுற்றுகள் நம்ம காபாவை வலம் வரணும். இந்த வலம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மக்காமு இப்ராஹிம்ல 2 ரக்கத்துகள் தொழுவணும். ஃபர்ஸ்ட் ரக்கைத்துல அல்ஹம்து சூராவை சொல்லி குல்யா அய்யுஹல் காஃபிருன்னு சொல்லணும். இரண்டாவது ரக்காயத்துல அல்ஹம்து சூராவை சொல்லி குல்ஹு அல்லாஹு அஹத ஓதணும். இப்போ இங்கே மக்காமு இப்ராஹிம்ல தொழுதுட்டு சஃபா மருவா கடையில சஹி செய்யணும். இப்போ இதற்கு பேர் தான் இந்த தவாஃபுல் இஃபாலா அப்படிங்கிறது. இந்த தவாஃபுல் இஃபாலாவை நம்ம கட்டாயமாக செய்யணும். இந்த தவாஃபுல் இஃபா அதாவது சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நம்ம தவாஃபு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம முதல் விடுதலை நீடிக்கும். ஆனால் சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இஹ்ராமுடைய நிலையிலேயே நம்ம தவாஃபை செய்யணும். அதுக்கடுத்து முழுமையாக நம்ம ஒரு வழியா தவாஃபு முறை எல்லாத்தையுமே நம்ம தவாஃபுல் இஃபாலாவை செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தவாஃபுல் இஃபாலாவை செஞ்சு முடிச்சிட்டாலே நமக்கு 2வது விடுதலையும் கிடைச்சிரும். 2வது விடுதலை என்ன? நம்ம ஒரே ஒரு அந்த இதை மட்டும்தான் நம்ம செய்யாமல் இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகளை இங்கே அனுமதி பெற்றிடும். அப்போ இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த செயல்களை சகோதரி சஜிதா அவர்கள் சொல்லுவாங்க.
தவாஃபுல் இஃபாலாவை முடிச்சுட்டு நாம் மினாவுக்கு வந்துடணும். மினாவில் 3 நாள் தங்கணும். பிறை 11, 12, 13 இந்த 3 நாள் இங்கே தங்கணும். அந்த நாட்களில் சூரியன் உச்சியிலேருந்து கொஞ்சம் சாயும் போது நாம் ஜமராக்கல்ல போய் கல்லெறியணும். ஃபஸ்ட்டு ஜமரத்துல ஊலால கல்லெறியணும். 7 கற்களை இந்த இடத்துல எரியணும். எரிஞ்சிட்டு கிப்லாவை நோக்கி கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யணும். அடுத்து ஜமரத்துல் உஸ்தா இந்த இடத்துலையும் 7 கற்களை எரியணும். எரிஞ்சிட்டு கிப்லாவை நோக்கி பார்த்து கைகளையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்யணும். அடுத்து ஜம்ரத்துல் அக்கபா இங்கே 7 கற்களை எரியணும். இங்கே வந்து பிரார்த்தனை செய்ய வேணாம், நம்ம மினாவுக்கே போயிடலாம். இதே மாதிரி பிறை 12, 13 ஆகிய நாட்களையும் இதே தான் பண்ணணும். இப்போ பிறை 13 நம்ம இல்லாமல் பிறை 12ஓட நாங்கள் ஹஜ்ஜை முடிச்சுக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா போய்க்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ் இதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்கான். அதே மாதிரி பிறை 13 இல்லாமல் பிறை 12 ஹஜ்ஜை முடிக்கிறாங்களே அவங்க 2 முறை இந்த இடத்துல கற்களை எரியணும். எப்படின்னா இப்போ நாம் 7 கற்களாக எரிஞ்சோமா, 2 முறை செய்யணும்னா 14 கற்களாக எரிஞ்சிட்டு ஹஜ் இது அடுத்து காபாவை நோக்கி வரணும். காபாவை நோக்கி வந்து அவங்க இறுதி தவாபை செஞ்சு அவங்களுடைய ஹஜ்ஜை முடிச்சிடணும். இப்போ நான் வந்து இப்போ நான் ஊருக்கெல்லாம் போகல அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க மறுபடியும் மினாலே வந்து தங்கணும். பிறை 13 மினாலே வந்து தங்கணும். தங்கிட்டு இந்த இடத்துல ஜமரத்துல் அக்கபா இருக்கிறக்கூடிய இடத்துல கற்களை எரியணும். கற்களை எரிஞ்சிட்டு நம்ம மீண்டும் மக்காவுக்கே போயிடணும். மக்காவுக்கு போய் அங்கே தவாப்லாம் எதுவும் செய்யாமல் அங்கே பிரார்த்தனை செய்யணும். அங்கே அதிகமாக பிரார்த்தனை செய்யலாம், தொழுலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். லாஸ்ட்டாக நாமளும் அடுத்து ஊருக்கு போகிறதாக இருந்துச்சுன்னா தவாபை செஞ்சு முடிச்சிடணும். இதுதான் வந்து ஹஜ்ஜோடைய கிரிகைகள். நெக்ஸ்ட்டு ஹஜ்ஜோடைய வகை. ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு கிரான், ஹஜ்ஜு இஃப்ரா இப்படி 3 வகை இருக்குது. இதில் ஹஜ்ஜு தமத்துவ முறை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். ஹஜ்ஜு தமத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் உம்ராவை ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். நம்மளுடைய இஹ்ராம்லேருந்து வெளியில் வந்துடலாம். நமக்கு தடை செய்யப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு ஹலால் ஆகிடும். இப்போ பிறை 8 நம்ம ஹஜ்ஜு செய்ய போகிறோன்னா மறுபடியும் நாம் இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜுக்கு நியத் வச்சுட்டு நாம் ஹஜ்ஜுக்கு போகலாம். இதுதான் தமத்துவ முறை. அடுத்து ஹஜ்ஜு கிரான். ஹஜ்ஜு கிரானை பொறுத்த வரைக்கும் உம்ரா ஹஜ்ஜு 2த்துக்குமே ஒரே இஹ்ராம் தான் அணியணும். அதே மாதிரி இப்போ உம்ரா செய்யும் போது நம்ம சஃபா மருவாக்கு இடையில சஹி செய்கிறோம்ல, அது நாம் ஹஜ்ஜுக்கு வந்து செய்ய வேணாம். இதில் உம்ரால செஞ்சுட்டா ஹஜ்ஜுக்கு செய்ய வேணாம். இதே உம்ரால செய்யலைன்னா ஹஜ்ஜில் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி தமத்துவ முறை, கிரான் முறை இது 2த்துலேயும் இந்த 2 முறையையும் செய்கிறவங்க கண்டிப்பாக குர்பான் கொடுக்கணும். அப்படி குர்பான் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக அவங்க இங்கே மக்காவில் இருக்கும்போதே 3 நாள் நோன்பு வைக்கணும். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே 7 நாள் நோன்பு வைக்கணும். மொத்தமாக அவங்க 10 நாள் நோன்பு வைக்கணும். இதுதான் ஹஜ்ஜு கிரான் முறை. அடுத்து ஹஜ்ஜு இஃப்ராதோடைய முறை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு உம்ரா கிடையாது. டைரெக்டாக அவங்க பிறை 8 வந்து ஹஜ்ஜு செஞ்சு அவங்க முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு குர்பான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. எல்லா மாதமும் எல்லா நாட்களும் உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதத்திலையும் செய்யலாமா? எப்போ தான் செய்யலாம்? துல்கஜ் மாதம் எப்போ செய்யலாம்? பிறை 8 ஆரம்பித்து 13 முடியும். அப்போ ஹஜ்ஜுடைய கிரியைகள் மொத்தம் எத்தனை நாள் தான்? 5 நாள் தான். 8 ஆரம்பித்து 12 வேணாலும் முடிக்கலாம், இல்லைன்னா 13. ஆனால் 13வது நாளும் ரசூலா தங்கி இருக்கிறாங்க. 13வது பிறையும் நபியவர்கள் அங்கே மீனாவில் தங்கி கல்லெறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. வேணா அதுக்காக முடியாதவர்கள் 12 முடிக்கணும்னா முடிக்கலாம். இப்போ நம்ம கேள்விகளை கேட்டுருவோம். மினால நம்ம எத்தனை வக்துகள் எப்படி தொழுவணும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அதான் கரெக்டாக சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ மினாவில் துல்ஹஜ் பிறை 8 காலை சூரிய உதயத்திற்கு பின்னால் நாம் மினாவுக்கு கிளம்பி வந்துடுவோம். துல்ஹஜ் பிறை 8 காலை ஃபஜர் தொழுகை எங்கே தொழுவோம்? நாம் காபத்துள்ளால எங்கே தங்கி இருக்கிறோமோ அங்கே நமக்கு எங்கே ரூம் இருக்கோ நம்ம என்ன செய்வோம், அங்கே தங்கி இருந்து காலை ஃபஜர் தொழுகை காபத்துள்ளாவிலே நிறைவேற்றிடுவோம்.
நிறைவேற்றி விட்டு சூரிய உதயத்திற்கு பின்னால் எங்கே வருவோம்? மினாவுக்கு வருவோம். அங்கே லுஹர், அசர், மகரிபு, இஷா, அடுத்த நாள் பிறை 9 ஃபஜர் தொழுதுட்டு நேரம் அடுத்த நாள் என்ன செய்வோம்? தொழுகைகளை எப்படி நிறைவேற்றணும்? தொழுகைகளை குறைத்து கொள்ளலாம், இணைத்து தொழக்கூடாது, வக்துகளில் தொழுகணும். தொழுது முடிச்சு அந்த இரவு நாம் என்ன செய்வோம்? மினால கூடாரங்கள்லேயே தங்குவோம். தங்கி முடிச்சுட்டு காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நாம் அங்கேருந்து கிளம்பி அரஃபாவை நோக்கி பயணம் செய்வோம். இப்போ அரஃபாவிலே போகும்போது இந்த பள்ளி பேர் என்ன? நமீரா. உம்ரா செய்ய போனவங்க இதை பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் அந்த பள்ளியை பார்த்துருக்கீங்க? உம்ரா செய்ய எத்தனை பேர் போயிருக்கீங்க? பாத்திலேயே தொழுவுறதுக்கு கொஞ்சம் இடம்லாம் இருக்கும், தேவைப்பட்டால் நம்ம தொழுவலாம். அப்போ இந்த பள்ளியை என்னைக்கு திறப்பாங்க? அரஃபாவுடைய அந்த தினம் பிறை 9 இந்த பள்ளியை வந்து திறப்பாங்க. இப்போ அரஃபாவுடைய அந்த தினத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதனால தான் அந்த தினத்துக்கே பேர் பாருங்க, அரஃபா தான். அப்போ பிறை 9 நம்ம நேராக அரஃபாவை நோக்கி சுருக்கமாக சொல்கிறோம் பயணம் செய்கிறோம். இங்கே வந்து எத்தனை வக்துகள் தொழுகிறோம்? லுஹர், அசர், அதை ஜம்மு கசர், அதாவது குறைத்து சேர்த்து நம்ம தொழலாம். அப்போ ஒரு பாங்கு 2 இக்காமத் சொல்லி அரஃபாவுடைய அந்த இடத்துல அரஃபா முழுக்க எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இங்கே பள்ளியில் இடம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அரஃபா முழுவதும் தொழுமிடம்தான். அரஃபாவுடைய அந்த இடத்துல நம்ம அந்த 2 வக்துகளை தொழுகிறோம். பாக்கி எல்லாம் மாணவிகள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கே பயான் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். இல்லைனா ஜப்லுர் ரஹ்மான் மலைக்கு இடையில நம்ம என்ன செய்வோம்னுட்டு கிப்லாவை முன்னோக்கி அதிகமாக ரசூலா துவா செஞ்சுருக்கிறாங்க, அல்லாவை புகழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மகரீபுக்கு பிறகு சூரியன் மறையிற வரைக்கும் அரஃபாவில் தங்கணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? நேராக முஸ்தலிஃபாக்கு போகிறோம். அப்போ முஸ்தலிஃபாக்கு போகிற வழியில் எங்கேயும் நம்ம இடையில தங்கிடக்கூடாது. முஸ்தலிஃபாவோட எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். சிலர் தெரியாமல் தங்கிடுவாங்க, முஸ்தலிஃபான்னு நினச்சிக்கிட்டு அதை எல்லைக்கு வெளியிலேயே தங்கிடுவாங்க. அன்னைக்கு இரவு தங்குவது எங்கே? முஸ்தலிஃபா தான். ஏழை பணக்காரன் எல்லாம் என்ன செய்யணும்? பஞ்சு மெத்தையில் தான் தூங்குவேன், இல்லை ஏசி போட்டால் தான் தூக்கம் வரும். அங்கே எல்லாம் என்ன பண்ணணும்? வெட்ட வெளியில் ஒரே ஒரு அப்படியே விரிச்சு ஒரு தார்பாயை விரிச்சு என்ன பண்ணுவாங்க? வெட்ட வெளியில் எல்லாரும் படுத்திருப்பாங்க. அங்கே தங்குறது தான் அன்றைய இரவு என்ன செய்யணும்? அங்கே தங்குறது தான் ஹஜ்ஜுடைய கிரியைகளில் ஒன்றா இருக்குது. அப்போ நம்ம பிறை இங்கே தங்கும் போது பிறை எத்தனை? பிறை 10. மகரி பிறகு தானே இங்கே வரோம். விடிந்தால் ஹஜ் பெருநாள். அவங்க எங்கே இருப்பாங்க? விடிந்தால் பெருநாள். நாம் எல்லாம் சமையல் கட்டில் இருப்போம், அவங்க ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் எல்லாம் இங்கே முஸ்தலிஃபாவில் இருப்பாங்க. இப்போ முஸ்தலிஃபாவிலிருந்து அன்று ஃபஜர் பிறை 10 காலை ஃபஜரையும் தொழுதுட்டு எங்கே போவாங்க? நேராக மினாவில் இருக்கக்கூடிய ஜம்ரத்துல் அக்கபாவை நோக்கி போவாங்க. ஜம்ரத்துல் அக்கபாவி பக்கம் போய் ஜம்ரத்துல் அக்கபாவில் கற்களை எறிந்து விட்டு அதை பெண்கள் பலவீனமானவர்கள் நள்ளிரவில் வரலாம், மற்ற எல்லாரும் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு வந்து ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிவாங்க. அதற்கு பிறகு முடி கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு குர்பானி கொடுப்பாங்க, அதற்கு பிறகு தவாஃபுல் இஃபாலா செய்வாங்க. இந்த கிரியைகளை இந்த வரிசையில் தான் ரசூலா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம மாற்றி கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு போகிறாங்க, கூட்டமாக இருக்குது, உள்ளே போகவே முடியல. ஜம்ரத்துல் அக்கபாவில் நிறைய பாதைகள் இப்போ வச்சுருக்கிறாங்க அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு. ஏன்னா அந்த கூட்ட நெரிசலினால், ஏன்னா ஒரு வாசலில் ஆள் நின்றுட்டே இருப்பாங்க, குறிப்பிட்ட சில பேரை தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு வேறு பாதையில் மாற்றி விட்டுருவாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டை நடக்கும்போது அங்கே யாரும் வேறு பாதைக்கு மாற்றி விடலை. எல்லாரும் வரிசையாக உள்ளே போக போக என்ன ஆயிடுச்சு? கூட்ட நெரிசல் ஒரு கட்டத்தில் வந்துருச்சு. அப்படி ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறியும் போது சில பேர் என்ன பண்ணுறது? செருப்பை கழட்டி விட்டுடுறது. என்னவா? சைத்தானுக்கு எறிகிறாங்களாம். ஏன்னா அந்த இடத்திற்கு போன உடனே உளரீதியான ஒரு எண்ணம், அதை போய் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, காபத்துல்லாவை பார்த்த உடனே அப்படியே கண்கள் கடகடையான தண்ணி கொட்டிடுச்சு. என்னமோ அல்லாஹ் அந்த இடத்துல வச்சிருக்கிறான், அந்த இடத்த பார்த்த உடனே அப்படியே எனக்கு அல்லாவே பார்த்த மாதிரி, அல்லாஹ் விட்டு நம்ம நெருங்கின மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே எப்படி அல்லாஹ்வே நம்ம உணர்றோமோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்த பிறகு உண்மையாகவே இந்த கல்லு தான் சைத்தான் அப்படின்னு செருப்பை கழட்டி விட்டுறது, பெரிய கல்லை தூக்கி போடுறது, இப்படி போனோன்னா அடுத்தவங்களுக்கு இடையூறு தர மாதிரி ஆகிடும். அடுத்தவருக்கு இடையூறு தரக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல சுண்டி விளையாடக்கூடிய அந்த மாணவிகள் கூட உங்களுக்கு சொன்னாங்க, சின்ன கற்களை அது சிலர் மேலே பட்டா கூட பிரச்சனை இல்லைல்ல, அது பெரிய ஒரு காயத்தையோ வழியை ஏற்படுத்தாது. இப்போ அந்த மாதிரி சின்ன கற்களை வந்து எரியணும். இந்த எல்லா கிரியைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி தியாகமும் அவருடைய குடும்பத்தாரின் தியாகமும் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும்
காபத்துல்லாவை தவா போகிறோம், சஃபா மருவா இடையிலே சை செய்கிறோம். அதெல்லாம் இங்கே நமக்கு சொல்லலை, நமக்கு சொல்லப்படலை. அதெல்லாம் சொன்னோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லப்பட்டு இருக்கு? சட்டங்கள் மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டு காட்டி தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த சைத்தானுக்கு கல்லெறிவதற்கு பின்னாடியும் அவர்களுடைய தியாகம் இருக்குது. அதாவது மகனை அவங்க அல்லாவிற்காக தியாகம் செய்வதற்காக போனாங்க. அப்படி அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க போகிற நேரம் எல்லாம் போகிற வழியெல்லாம் சைத்தான் அவருடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அப்போ அவங்க சைத்தானை விரட்டி அந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக தான் நாங்களும் எங்களுடைய சைத்தானை என்ன செய்கிறோம், விரட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும், கல் எறியணும். அப்போ அது எண்ணம் மட்டும் உள்ளத்தில் வந்தால் போதுமே ஒழிய பெரிய கல்லை போட்டு அதுதான் சைத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எரியக்கூடாது. அப்போ இதை கல்லெறித்து முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த 4 அம்சங்கள் அதை மாறி நம்ம செஞ்சுக்கலாம். தவாஃபுல் இஃபாலா முடித்ததுக்கப்புறம் இந்த தவாஃபுல் இஃபாலாங்கிறது ஹஜ்ஜுடைய பிறை 10 செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கிரியை. அப்போ இதை சூரியன் மறையிறதுக்குள்ளே நாம் இந்த தவாஃபுல் இஃபாலாவை செஞ்சிட்டோம்னா முதல் விடுதலை கிடச்சிருச்சுல உங்களுக்கு கல்லெறியும் போதே. அப்போ ஆண்கள்லாம் இஹ்ராமிலிருந்து விடுபட்டுட்டாங்க. ஒன்றை தவிர மனைவியோட இல்லறத்தில் கூடுவதை தவிர எல்லாத்துலேருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், தையல் ஆடை போட்டுக்கலாம். ஏன்னா ஆண்களுக்கு ரொம்ப இந்த இஹ்ராமின் கிரியைகள்லையே தடுக்கப்பட்டதுலேயே ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இந்த ஆடை போட்டுக்கிறது தான். தையல் இல்லாத ஆடை போட்டுக்கிறது உங்களுக்கு சிரமமான ஒன்றா இருக்கும். அப்போ அவங்க முடியை ட்ரிம் பண்ணிவிட்டு அல்லது மொட்டை அடித்துக் கொள்வது, இதை 2 செஞ்சுக்கலாம். மொட்டை அடித்துக் கொள்வது தான் சிறந்தது. அப்போ அதை அவங்க செஞ்சுட்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க என்ன செய்யலாம், அவங்க நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். முதல்ல நாம் தவாஃபுல் குதூம் உம்ராவின் போது செஞ்ச அந்த தவாஃப் இருக்குது, அதில் என்ன ஆடை போட்டிருப்பாங்க, ஆண்கள் இஹ்ராம் ஆடையில் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன சலுகை கொடுக்கப்பட்டுருச்சு, அந்த சலுகை அவங்க பெற்று தையலாடையோடு அவங்க வளம் வரணும்னா மகரீபுக்கு முன்னாடி அதை செஞ்சிடணும். சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி தவாஃபுல் இஃபாலாவை அவங்க முடிச்சாதான் தையல் ஆடை இல்லாமல் அவங்க தையல் உள்ள ஆடையோடு தவாப் செய்யலாம். ஒருவேளை அவங்க இந்த கிரியையெல்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் அவங்க தவாஃபுல் இஃபாலா செய்யும் போது அந்த இஹ்ராம் ஆடைக்கு மாறிடணும். அந்த இஹ்ராமில் தடுக்கப்பட்ட அனைத்தும் அவங்களுக்கு தடுக்கப்பட்டுடும். அப்போ நறுமணமும் பூசக்கூடாது. அப்போ அவங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை டைம் ஆயிடுச்சுன்னா திரும்ப தவாஃபுல் இஃபாலாவை தையல் இல்லாத ஆடையில் தான் அவங்க அந்த தவாஃபுல் இஃபாலாவை செய்யணும். இப்போ தவாஃபுல் இஃபாலாவில் முன்னாடி உம்ரா செய்யும் போது உள்ள அனைத்தும் வந்துடும். தவாஃப் வந்துடும், மக்காம இப்ராஹிம் தொழுகை, சஃபா மருவா எல்லாம் வந்துடும். இப்போ இது எல்லாம் அவங்க மரீபுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் அவங்களுக்கு விடுதலை அடைஞ்சிரும். இல்லை அப்படி மகரீபுக்கு பிறகு அவங்க இஹ்ராம் ஆடையோட தவாஃபு இஃபாலா செஞ்சாலும் அதுக்கு பிறகு என்ன, தவாஃபுல் இஃபாலா முடிச்சிருச்சுன்னா முழு விடுதலை, 2வது விடுதலையும் கிடச்சிரும். இஹ்ராமின் எல்லா கட்டுப்பாட்டிலையும் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இப்போ இதை எப்போ செய்வோம், பிறை 10 பெருநாள் அன்று மகரீபுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடுறோம். இல்லை சூரியன் மறைஞ்சாலும் தவாப் செய்யலாம். அன்றைய பொழுது இதை முடிச்சுட்டு மீண்டும் எங்கே போவோம், மினால போய் தங்குவோம். சிலருக்கு மினால போய் தங்க முடியல, மக்காலேயே தங்குற நிலை இருக்குது அப்படின்னாலும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், மக்கால தங்கிக்கிட்டு அவங்க தினமும் போய் கல்லெறிஞ்சிட்டு வரணும். ஆனால் எது சிறப்பு, மினாவிலே தங்குவது தான். அப்போ அவங்க அன்னைக்கு 10வது நாள் இந்த தவாஃபுல் இஃபாலாவை செய்யறதுக்காக தான் அவங்க மினாலேருந்து வராங்க. முடிச்சுட்டு போய் அங்கே என்ன செஞ்சிடறாங்க, மினாவிலே மீண்டும் தங்கிடுறாங்க. மறுநாள் பிறை 11 மீண்டும் அவங்க என்ன செய்யணும், 3 ஜமராக்கல்லையும் 7 கற்கள் எரியணும், துவா செய்யணும், திரும்ப போய் அவங்க கூடாரத்தில் இருந்துக்கலாம். 11வது அந்த ஒரே ஒரு கிரியை தான். அடுத்து 12வது நாளும் அதே போல் 3 ஜமராக்கல்லையும் கல் எறியணும். அதை மாணவிகள் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும், திரும்பவும் போய் கூடாரத்தில் இருந்துக்கலாம். 12வது நாளோட நான் ஹஜ்ஜி கிரியை முடிச்சுக்கிறோம், நாங்கள் புறப்படணும் அப்படின்னா 12வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவை விட்டு நம்ம கிளம்பி தவாஃபுல் விதா, விடை பெறும் தவாஃப்னு அர்த்தம். அது அந்த தவாஃபுல் விதாவை சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவை விட்டு கிளம்பி நம்ம மக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த தவாஃபுல் விதாவை செய்வதற்கு நாம் ஹஜ்ஜை முடிச்சுக்கலாம் 12வது நாளே. அப்படி நாம் 3 ஜமராக்கல்லையும் கல் எறிஞ்சிட்டு நம்மளால் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி வர முடியலன்னு வச்சுக்கோங்க, 12வது நாள் முடிக்க முடியாது. 13வது நாளும் நாம் மினாவில் தங்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ 12வது நாள் முடிக்கணும்னா அவங்க என்ன செய்யணும், சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி மினாவை விட்டு கிளம்பி தவாஃபுல் விதா கடைசி தவாஃபை செய்வதற்கு வந்துடணும். இல்லைன்னா 13வது நாளும் இங்கேயே தங்கி 13வது நாள் காலை அவங்க திரும்ப என்ன செய்யணும்,
திரும்ப வந்து அவங்க 3 ஜமராக்கள்லையும் கல்லெறியணும். திரும்ப வந்து இங்கே என்ன காபத்துல்லாவுக்கு வந்து தவாஃபுல் விதாவை செய்யணும். மாதவிடாய் பெண்களுக்கு மட்டும் கூடுதல் சலுகை. தவாஃபுல் விதா கடைசி தவாஃப் விடைபெறும் தவாஃப் செய்கிறாங்கல்ல, அது மாதவிடாய் வந்து விட்டால் அவங்களுக்கு கூடுதல் சலுகை. அவங்க அதோட ஹஜ்ஜை முடிச்சுக்கலாம், தவாஃபுல் விதா செய்ய தேவையில்லை. ஆனால் மற்ற எல்லாரும் என்ன செய்யணும்? தவாஃபுல் விதாவை செய்யணும். இப்போ 13வது நாள் நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம ஊருக்கு போல 13வது நாள் காலையில் கல்லெறிகிறோம். கல்லெறிஞ்சிட்டு நேராக நம்ம மக்காவுக்கு கிளம்பி வந்துடலாம். ஆனால் நம்ம அங்கே வந்து என்ன செய்யலாம்? நிறைய தவாப் செய்யலாம், துவா செய்யலாம், அதிகமாக இறைவனை புகழணும். நாம் எப்போ ஊருக்கு கிளம்புவோமோ, எப்போ நம்ம மக்கா விட்டு கிளம்புவோமோ அப்போ வந்து என்ன செய்யணும்? தவாஃபுல் விதாவை செய்யணும். அப்போ கிளம்புறவங்க தான் 13வது நாள் செஞ்சுட்டு கிளம்பிடலாம். இல்லை நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோன்னா நீங்கள் நிறைய தடவை தவாப் செய்யலாம், அதிகமாக தவாப் செய்யணும், திக்ருகளில் ஈடுபடணும், துவா செய்யணும், இறைவனை புகழணும். எல்லாம் நீங்கள் செஞ்சு அங்கேயே தங்கிட்டு நீ அடுத்த நாள் எப்போ நீங்கள் ஊருக்கு போவீங்களோ அப்போ என்ன செய்யணும்? அந்த இறுதி தவாஃபுல் விதாவை செய்துவிட்டு அதோட ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்து கொள்ளலாம். இப்போ இது வரைக்கும் நல்லா உங்களுக்கு உம்ரா ஹஜ்ஜு இது ரெண்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது வழக்கத்தில் ஆரம்பத்தில் நம்ம சொன்னது மாதிரி வழக்கத்தில் மக்களாக நிறைய விஷயங்களை பிதஅத்துக்களை எல்லா வணக்க வழிபாடுகளையும் எப்படி ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி இதையும் ஏற்படுத்திட்டாங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் அது ஒவ்வொன்றாக நம்ம இப்போ